விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஒவ்வொரு நாளும் முதல் வணக்கத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய ராசி நல்ல ராசியில் 11/7/2024 ஆனி மாதம் 27ஆம் நாள் வேளக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம். பிள்ளைகள் விஷயத்தில் சிறிது விட்டு கொடுத்து போகக்கூடிய மேஷம் ஜெயத்தை ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். ஒரு மாதிரி பதட்டம், நம்பிக்கையின்மை எல்லாம் மாறும். இன்றைய வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக தடையாகி இருந்த அமைப்பெல்லாம் இன்றைய நாளிலிருந்து படிப்படியாக உங்களுக்கு சாதகத்தை மாற்றும். கடன் அமைப்பு ஏற்பட்டாலும் அது முதலீடுகளால் அனுகூலம் காணப்படும். ஒரு வருடம் 1.5 வருடமாக எதை முதலீடு செய்யலாமா அதை முதலீடு செய்யலாமா என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த மேஷ ராசிக்காரர்கள் இன்றையிலிருந்து திட்டமிட்டு செய்வார்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். வெளியிடம் அனுகூலம். குடும்பத்தில் மட்டும் கவனம். துணை அல்லது துணைவியாருடைய தேகம், ஆரோக்கியம், சண்டை சச்சரவில் மட்டும் கவனம். வீடு நலம் சம்பந்தப்பட்ட விஷயம், சுபகாரிய தடைகள் நிவர்த்தி. டக்கு டக்குன்று கைகூடும். 30 வருட கனவெல்லாம் நிறைவேற்றி வைப்பது இன்றையிலிருந்து ஆரம்பிக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீர்வது ஆச்சரியத்தின் அளவை உயர்த்தி தரும் என்பதை ரிஷபராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டால் போதும். தொழில் சார்ந்த விஷயத்தில் ஆனந்தமும் அனுகூலமும் காணப்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். யோக பலங்களும் அனுகூலமும் காணப்படும். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும். வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகத்தை தரும். முடிந்த அளவுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் படிப்படியாக ஏறும். வாகன அமைப்பில் மட்டும் சிறிது அடக்கி வாசிங்க. வழக்கு போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான அமைப்பை தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். மேலதிகாரிகள் விஷயத்தில் தர்க்கம் வேண்டாம். உத்தியோகத்தில் அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து கொள்வது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். பிள்ளைகள் விஷயம் ஏற்றும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலமான அமைப்பு. பதட்டம் இல்லாமல் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் காணப்படும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அனுகூலத்தை தரும். எனவே கடகராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயம், அரசு சார்ந்த விஷயம், அரசியல் சார்ந்த விஷயத்தில் நல்ல பேர் புகழை பெறுவார்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் அனுகூலம். இரத்த பந்த உறவுகள் ஏற்றம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி. தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தடையாக இருந்த அத்தனை விஷயமும் சாதனமாக முடிப்பீர்கள். பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். பயணங்களில் குழப்பங்கள் காணப்படவில்லை. வெளிநாட்டு தொழில் அமைப்பு ஏற்றத்தை பெறும். பேச்சு போட்டி, இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கெல்லாம் பேச்சு போட்டி, கவிதை போட்டி, மியூசிக் போட்டியிலெல்லாம் விருதுகளை வரக்கூடிய காலகட்டத்தில் பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அனுகூலத்தை தரும். அரசு துறை, அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ராஜ்யத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல் தீரும். விரயங்கள் அதிகமானாலும் சுபவிரய பிராப்தம் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த வாக்குவாதங்கள் படிப்படியாக தீரும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சுமூகமாக பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் யோகபான்கள். அடுத்ததாக குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் புதிய அறிமுகத்தில் பதட்டம் வேண்டாம். பதட்டமாக இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு பாதிப்புகளை ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் படிப்படியாக காணப்படக்கூடிய அனுகூலமான காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது அமைப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும்
நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும். ராஜ்யத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உத்வேகம் பெறும். பெரிய அளவுக்கு பொறுப்புகளுக்கு வரலாம் என்று நினைத்து கொண்டிருந்த துலா ராசிக்காரர்களுக்கு இன்றையிலிருந்து அதனுடைய அமைப்பு மாறும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். இன்றையிலிருந்து ஒரு 10 நாட்களுக்குள்ளாக முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய துலா ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தேக ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனம் இன்றையிலிருந்து. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். எதிரிகள் விஷயத்திலிருந்த பதட்டம் படிப்படியாக குறையும். நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது உத்தியோகத்திலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் அதிக கவனம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடவே கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயமும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதீத கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பில் ஜாக்கிரதையாக இருங்கள். உத்தியோகத்தில் செய்யாத பழிப்பாவத்திற்கு ஆளாகக்கூடிய நிர்பந்தத்தை ஏற்படுத்துவார்கள். கவனமாக இருப்பது மிக முக்கியம். மேலதிகாரிகளிடம் சமாதானமாக போகக்கூடிய விருச்சகம் புத்திசாலிகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். உறவினர் விஷயத்திலும் புதிய அறிமுகத்திலும் நண்பர்கள் விஷயத்திலும் எதற்கு இவ்வளோ கோபம்? நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் கடவுளாக இருந்தாலும் நடக்காது. நாம் மனிதர்கள். விட்டு கொடுத்தால்தான் எல்லாமே சுபிட்சமாக போகும். குடும்பமாக இருக்கட்டும், வெளிவட்டாரமாக இருக்கட்டும், பதட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய தனுசு அனுகூலத்தை தரும். பணவரவு சந்தோஷத்தை தரும். தொழில் ப்ரமோஷன் ஏற்றத்தை தரும். புதிய தொழில் அமைப்பு அனுகூலத்தை தரும். புது முதலீடுகள் லாபத்தை தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற அமைப்பு படிப்படியாக நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலனையும் அனுகூலத்தையும் எடுத்த காரியத்தையும் ஜெயம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். சந்திராஷ்டிரம் இருந்தாலும் தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். தொழில் சார்ந்த விஷயம், வெளிவட்டார சார்ந்த விஷயம், வியாபார சார்ந்த விஷயம் எல்லாம் நல்ல முன்னேற்றத்தையே ஏற்படுத்தி தரும். பதட்டமில்லாமல் உங்கள் வாழ்க்கையை அனுகூலமாக கொண்டு போகும். வாகனத்திலும் தேக ஆரோக்கியத்திலும் நீங்கள் தான் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வித்தைகள் காட்டக்கூடிய மகர ராசிக்காரர்கள் பாதிப்படைவார்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் தயவு செய்து பார்த்து கொள்ளுங்கள். ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், பெரியவர்கள் விஷயம் அனுகூலம். பிள்ளைகள் விஷயத்தில் நீண்ட நாள் குறைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்பு. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, தொழில் அமைப்பு, அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது, புதிய முதலீடுகள் செய்வதெல்லாம் கை கடிக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றையிலிருந்து ஆரம்பிக்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். சத்ரு நாசம், எதிரிகள் விஷயத்தில் இந்த பாதிப்பு நிவர்த்தி, வழக்கு போன்ற பிரச்சனைகள் அனுகூலம். நீண்ட நாட்களாக தேக ஆரோக்கியத்தில் குறையாக இருந்த ஒரு அமைப்புக்கு நல்ல மருந்துகளோ மருத்துவ முறைகளோ புதிய மாற்றம், புதிய மருத்துவர் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். லாபமான காலகட்டம். பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம், முதலீடுகளுக்கு உண்டான உத்தரவாதம், குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு நீங்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தாருடன் உள்ளூர் பயணம், குடும்பத்தாருடன் அல்லது வெளியூர் பயணம் என்ற சிறப்பான காலகட்டத்திற்கு முன்னோக்கி செல்லக்கூடிய நல்ல நாளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதுவரை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய பலனை பார்த்தோம். ராசி பலன்லாம் பார்த்திருப்பீங்க. அடுத்ததா ஜோதிடம் சார்ந்த எந்த சந்தேகத்துக்கு என்ன மாதிரி விடை நம்மளோட ஜோதிடர் சொல்ல போறான்னு வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கார்த்திக் குப்பாகுளம்
ராசி பலன், ராசி நட்சத்திரம் எதையும் சொல்லலை. நிறைய வாட்டி பெண் பார்க்க போனோம், எதுவுமே கை கூடலை, இதற்கு என்ன பரிகாரம் மட்டும் கேட்டிருக்கார். இதே போல் திருமணத்தில் தடையாக இருப்பவர்கள், நிறைய வாட்டி பெண் பார்த்தாலும் பையனை பார்த்தாலும் அமையாதவர்கள் போகக்கூடிய இடம்னு ஒன்று நம் முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. மயிலம் பக்கத்தில், திண்டிவனம் பக்கத்தில் திருவக்கர காளின்னு ஒரு காளி இருக்கு. அந்த காளி கோயிலுக்கு போயிட்டு குங்குமம், 38 உதிரி எலுமிச்சை பழம், புஷ்பம், 1/2 கிலோ நல்லெண்ணெய் கொடுத்து அந்த காளியை பயபக்தியுடன் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பூஜாரி சொல்வதை போல், குருக்கள் சொல்வதை போல் கேட்டு வணங்கிவிட்டு 5 பழத்தை திருப்பி வாங்கி வந்து 5 நாள் ஜூஸாக சாப்பிட்டு பக்ரகாளி அம்மனுக்கு முன்பாக தினமும் ஒரு தீபம் ஏற்றி அந்த குங்குமத்தை வைத்து கொண்டு வாருங்கள். திருமண தடை நீங்கும்.